உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வழியில தான் முக்கியமான ப்ராஜெக்ட் வருதுன்னு சொன்னீங்க. புரிஞ்சுக்கோடா, அத நான் திருச்சிக்கு மாத்திட்ட போதுமா? அந்த வீட்ல என்னென்ன கனெக்ஷன் எல்லாம் நிறுத்துறீங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து சீல உடைச்சு அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வாங்க. ஏன் சார்? ஏய், சொன்னதை செய்யுங்க, இல்ல உங்களுக்கு வேலை இருக்காது. ஓகே சார். அமைச்சர் தெளிவா சொன்னாரா? சொன்னார் மேடம். வித்யா, அவங்க உங்க வீட்டை இடிக்க மாட்டாங்க. இனி என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. கேக்கல, சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? வித்யா, அஞ்சலிய போக வேண்டாம்னு சொல்லு. இன்னும் 5 நிமிஷத்துல அவ ரீச் ஆயிடுவா. அதுக்குள்ள நீங்க ரீச் ஆயிட்டா உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. டைமிங் ரொம்ப முக்கியம் சார். ஹலோ ஹலோ, என்னாச்சுங்கய்யா? டேய், வண்டி ஏறா. போய் ஏறா. தானங்க ஐயா, உன்னை கொன்னுடுவேன். வித்யா வீட்டுக்கு வண்டியை விடு. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க போனா உயிரோடவே இருக்க மாட்டேன். தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஏறா ஏறா, வண்டி ஏறா. சரிங்க ஐயா. அண்ணி, என்ன நடக்குது இங்க? நேத்து வித்யா சொன்னாலே அதான் நடக்குது. அப்போ வீட்டை இடிக்க மாட்டாங்கல்ல? நீங்களே கேளுங்க மாமா. ஹலோ சார், எதுவும் பண்ண மாட்டீங்களா வீட்டை? சார், நீங்க கரெக்டா தான் வீடு கட்டியிருக்கீங்க. எந்த வயலேஷனும் இல்ல. நாங்க ஆர்டரை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். என்னங்க அப்படியே மாத்தி பேசுறீங்க? அவங்க மாத்தி தானக்கா பேசணும். அதானே நமக்கு நல்லது. இல்ல ஜேசிபிய வர சொல்லி வீட்டை இடிக்கணுமா? நீங்க கேக்குறத பார்த்தா அவங்க சொன்னதை செய்யலன்னு ரொம்ப வருத்தப்படுற மாதிரிலாம் இருக்கு. நாங்க எப்படி இந்த வீட்டை இடிக்கணும்னு ஆசைப்படுவோம்? உன் இஷ்டத்துக்குலாம் பேசாத. இப்போ வலிக்குதுல்ல? நீங்க 2 பேரும் எங்க 2 பேரையும் உங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு பேசுனீங்க, அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்கோம். என்ன சார், ஜேசிபிய வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? சார், போன் பண்ணி ஜேசிபியா வர வேணாம்னு சொல்லியா? ஓகே சார். சார், சீலை உடைச்சு கதவை திறந்து விடுங்க. வாங்க வாங்க, திறந்து விடுங்க. சரிங்க சார். சீக்கிரம் போங்க. வாங்க. வாங்க தரங்க. உள்ள போங்க சார். வாங்க. டேய் வாங்கடா. அத்தை வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க அத்தை. ஏய், கரண்ட்லாம் வந்துருச்சுமா. அங்க பாரு, கரண்ட் வந்துருச்சு. மேடம், வாட்டர் சப்ளை, பவர் சப்ளை எல்லாமே கொடுத்தாச்சு மேடம். வாசல்ல குப்பையை எடுக்கவே இல்லைன்னு மானசா சொன்னா உடனே எடுக்க சொல்லிடுறேன் மேடம். அப்பா, அக்கா, தண்ணி வருதான்னு செக் பண்ணுங்க. தண்ணி வருது. சரி சரி, வா. தண்ணி வருதா? சாரி மேடம். அங்க கேளுங்க. சாரி மேடம். எங்களுக்கு வந்த ஆர்டரை நாங்க ஒபே பண்றோம், அவ்வளவுதான். மத்தபடி இந்த வீட்டை இடிக்கணுங்கிறது எங்க மோட்டிவ் இல்ல மேடம். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். நாங்க வரோம். திரும்பி வரவே கூடாது. கிளம்புங்க. வாங்க. என்ன சஞ்சய், இன்னும் நம்ம மினிஸ்டர் காணோம். கொடுத்த டைம் முடிய போகுது. நீ அந்த அஞ்சலிக்கு ஒரு போனை போடு. அஞ்சலி, நீங்க இப்போ பாத்து 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 சார், கொஞ்சம் இருங்க. பொறுமையா. வித்யா,
நீ சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேம்மா. அவளை திரும்பி வர சொல்லுமா. தம்பி சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் திரும்பி வர சொல்லுங்க. அஞ்சலி, அமைச்சர் வந்துட்டாரு, நீங்க திரும்பி வந்துருங்க. சரிங்க சார். நீங்க ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அஞ்சலிய மீடியாவுல பாத்துருக்கலாம். பரவாயில்ல, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உயிரை விட பதவிதான் முக்கியம்னு பதறி அடிச்சு வந்திருக்கீங்கல்ல. வந்த வேலையை செய்யுங்க. என்ன சார் இப்படி நிக்கிறீங்க? வந்த வேலையை செய்யுங்க சார். வேதா, என்ன மன்னிச்சிடுமா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனி இந்த ஜென்மத்துல இந்த குடும்பத்துக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. உங்க பிஏவோட சத்தமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஐயா, ஏன்பா புரியலையா உனக்கு? நானே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். நீ அப்படியே நிக்கிற. உன் பங்குக்கு நீயும் கேளு. இனி நான் பேசும்போது குறுக்க பேசினேன்னு வைய, வகுந்துடுவேன் உன்னை, வகுந்து. கேளு மன்னிப்பு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா போதுமாமா. உங்க காலேஜ் எல்லாம் நான் திருமணம் அசோசியேஷன்ல சேர்க்கணும்ல. சேத்துரு வித்யா, நீ என்னென்ன கண்டிஷன் சொன்னியோ எல்லாத்தையும் நான் இப்பவே அமல்படுத்திடுறேன். ஃபீஸ் கட்டலன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ எக்ஸாம் எழுத விடாம ஹால் டிக்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்களாமே. அது என்னம்மா அப்படி சொல்லிட்ட? காலேஜுக்கு வராதவங்களுக்கும் சேர்த்து ஹால் டிக்கெட் கொடுக்க சொல்ற. போதுமாமா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா சொல்லுமா, அதையும் பண்ணிடுறேன். அப்போ அஞ்சலி, நாளைக்கே அவளுக்கும் எனக்கும் கல்யாணமா. அவளை நான் ஏமாத்த மாட்டேமா. சொன்னதை செஞ்சா உங்களுக்கே நல்லது. இல்லனா வீடியோ பத்திரமா என்கிட்ட தான் இருக்கும். ஐயோ வித்யா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கப்புறம் நான் தப்பா நடந்துப்பேனா? அரசியல்வாதிக்கு பதவிதாமா மூச்சு. உசுரை விட பதவிதான் முக்கியம். தயவு செஞ்சு என் மூச்சை நிறுத்திடாதமா. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ நான் டைம் ஆயிடுச்சு. மக்கள் பண்ணி எவ்வளவு இருக்கும். சீக்கிரம் கோட்டைக்கு கிளம்புங்க. சரி. அப்புறம் சிஎம்ஏ ஏன் லேட்டுன்னு கேட்பாரு. போங்க போங்க. அப்ப சரிமா, நான் வரேன். வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.